ஜெய் சாயிராம். என்னதான் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றவே கூடாது. நீ 100 முறை உடைந்தாலும் 1000 முறை உடைந்தே நொறுங்கினாலும் உன்னை எழ வைப்பேன், நான் உன்னை எழ வைப்பேன். தைரியமாக இரு என் குழந்தா. என் அன்பு பிள்ளையே, கண்களை மூடிக்கொண்டு ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு நான் கூறப்போவதை கவனமாக கேள். நம்பிக்கையோடு கேள். நல்ல காலத்தை எட்டிவிட்டாய். என்னை முழுவதுமாக நம்பி இதை முழுவதுமாக கேள். நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். மிகப்பெரிய சிக்கலிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியும் தானே? இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும், உன்னை சூழ்ந்து உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீதான் முழு முதற் காரணம். எதையுமே யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாமல் போது இருக்கிறாயா என்று உன் அப்பாவிற்கே தெரியவில்லை. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று எண்ணி விடாதே. உன்னுடைய கோபம்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாகவே இருக்கிறது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன், உன் கோபத்தை முதலில் குறைத்துக்கொள் என்று. இந்த ஜென்மம்தான் இந்த அற்புதமான மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதுதானே? அதனால்தான் நான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன், இருக்கும் வரை, இந்த பொக்கிஷமான மனித பிறவியில் வாழும் வரை மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று நான் உனக்கு வலியுறுத்துகிறேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டம் இழைக்காதே என்று நான் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வாழும் காலமே சில காலம்தான். அப்படி சில காலம் வாழும் இந்த வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, கோபம், தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையில் புகுத்தி விடாமல் இருக்கும் வரை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. இன்று ஏன் சாயிநாதர் இப்படி பேசுகிறார், இப்படி வாக்கு கொடுக்கிறார், இப்படி அறிவுரை கூறுகிறார் என்றுதானே உன்னுடைய யோசனையாக இருக்கிறது. நான் இன்று உன்னுடைய ஆசானாக பேசுகிறேன், உன் குருவாக உனக்கு அறிவுரை கூறுகிறேன். என் பிள்ளை தவறு செய்தால் அதை தண்டிக்கும் பொறுப்பு உன் அப்பாவிற்கு உண்டுதானே? நீ தவறு செய்தால் உன்னை திருத்தி நல்ல வழிக்கு அழைத்து செல்லும் உரிமை உன் அப்பாவிற்கு உண்டுதானே? அதனால்தான் நான் உன்னிடம் இப்படி பேசுகிறேன். வலிய போய் நீயே பல பிரச்சனைகளில் நீயாகவே மாட்டிக்கொள்கிறாய். அந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து முழுவதுமாக வெளியே வருவதற்கான வழியும் உனக்கு தெரியவில்லை. புரிந்து கொள்ளவும் உன்னால் முடியவில்லை. இனி என்ன வேதனைப்பட்டாலும் என்ன துன்பப்பட்டாலும் அனைத்திற்கும் பொறுப்பாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை நல்ல வழியில் திருப்பாமல் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? மற்றவர்களிடம் எப்படி சாமர்த்தியமாக பேசி அந்த நிகழ்வுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியவில்லை. தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத பேச்சை பேசிக்கிட்டு மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறாய். நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எதை செய்தாலும் 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு பின் அதை செய்ய துவங்கு. எதை செய்தாலும் உன் அப்பாவிடம் அதை சொல்லிவிட்டு பின் செய்ய துவங்கு என்று நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் யோசிக்காமல் அனைத்தையும் செய்துவிட்டு பின் சாயிநாதரே, நான் தவறு இழைத்து விட்டேன், யோசிக்காமல் நிகழ்வுகளை நடத்திவிட்டேன், நான் இனி என்னதான் செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். அத்தனை அதிகமாக உன்னுடைய கவனம் சிதறிக் கொண்டிருக்கிறது.
நான் தான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. நீ என்னதான் செய்தாலும் என் பார்வை உன் மீதுதான் இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால், தவறான பாதையில் உன் கண்கள் விழுந்தாலும் கூட உன்னை உடனே தடுத்து நிறுத்தி சரியான பாதையில் உன்னை திருப்பிவிட உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் குழந்தா. எனவேதான் எது நடந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு, கவனமாக இரு, அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு என்று நான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். உன் மனக்குழப்பத்தாலும் உன் மனவேதனையாலும் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல தவித்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தா. எதை பற்றியும் சிந்திக்காதே. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. நான் கொடுப்பதை மறுத்தும் விடாதே. என்னிடம் அனைத்தையும் என் காலடியில் ஒப்படைத்து விட்டாயல்லவா? இனி தைரியமாக இரு. முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள். அதைவிட மிக முக்கியமாக, நான் யாரையும் எந்த நேரத்திலும் கைவிடுவதே இல்லை. இதை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நீ என்னிடம் உன் குறைகளை வந்து என்னிடம் கொட்டும் பொழுது, அதை நான் தீர்த்து வைக்கும் போது கடவுளை அதிகமாக நம்புகிறாய், என்னை முழுவதுமாக நம்புகிறாய். ஆனால் அதே குறைகளை, அதே பிரார்த்தனையை நான் நிறைவேற்றாத போது, உனக்கு தீர்க்காத போது என்மேல் இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடுகிறாய். அது அப்படியல்ல. நான் உன்னுடைய குறைகளை தீர்க்காத போது, இறைவன் உன் குறைகளை தீர்க்காத போதுதான் கடவுள் உன்மேல் நம்பிக்கை மிக அதிகமாக வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இதை முழுவதுமாக நம்பி, இதை முழு மனதோடு கேள். இதன் கடைசியில் உனக்கு அந்த அர்த்தம் மிக நன்றாகவே புரியும். ஒரு சமயம் ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றாராம். அவரை பார்த்த மற்றவர்கள் முகம் சுளித்து ஒதுங்கி நின்றனர். இதை உணர்ந்த அந்த ஏழை, இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே, வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றாராம் அந்த பிச்சைக்காரர். நேரம் போய்கொண்டே இருந்தது. இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள். சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளனம் செய்து சிரித்துவிட்டும் போனார்களாம். இவன் வாயை திறந்து எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம். எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழி சொல். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவித்து கொண்டிருக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டானாம். மாலை வரை காத்திருந்து காத்திருந்து, சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல என்று நினைத்து கொண்டு, அப்பனே இறைவா, என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழி பிறவியில் பிறக்க செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலை சொல்லிவிட்டு கோயில் அருகே உள்ள குளத்தில் அமர்ந்தாராம். குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தானாம் அந்த பிச்சைக்காரன். ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார். என்னப்பா சாப்பிட்டாயா என்று ஒரு 10 அடி தூரத்தில் குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டாராம். கேட்பது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் கூட குளத்தை பார்த்தபடியே பதில் சொன்னானாம் அந்த ஏழை. அவன் கூறிய அந்த பதில் ராஜாவின் மனதை மிகவும் உருக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து, மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க,
குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெற்றியில் திருநீர், முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தானாம் அந்த ஏழை. ராஜா, ஐயா, நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறி எழுந்தானாம். இவனின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார். வா, இன்று நீ என்னோடும் ராணியோடும் விருந்து உண்ணப் போகிறாய் என்று அவனை பேச விடாமல் இழுத்து சென்று அவனை தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தாராம் ராஜா. அரண்மனைக்கு சென்றவுடன், போ, குளித்துவிட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தாராம். குளித்து புத்தாடை அணிந்து வந்தான் அந்த ஏழை. அறுசுவை விருந்து கொடுத்தார். சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தாராம் ராஜா. இன்றிலிருந்து நீ ஏழை அல்ல, இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினாராம் ராஜா. அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க, நான் இதுநாள் வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னானாம். ராஜா, ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க, வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன். இறைவனிடம் கோபித்து கொண்டேன். அப்படி கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் இறைவன். கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி சொல்லி அழுதானாம் அந்த ஏழை. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிக சிறந்த ஒன்றை உனக்காக கடவுள் இறைவன் தரப்போகிறார் என்று முழுமையாக நம்பு. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உன்னிடம் இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன். நடந்ததை யோசிப்பதை விட்டுவிடு. உனக்கு நடந்து முடிந்ததை யோசனை செய்வதை முதலில் விட்டுவிடு. ஆறுதல் தேடாதே. மற்றவர்களிடம் ஆறுதல் தேடவே தேடாதே. உனக்கான மாறுதலை முதலில் நீ தேடத் துவங்கு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய வெற்றியில் அழைத்து செல்வேன். உன்னை எழ வைப்பேன், வெற்றியடைய வைப்பேன். தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான்
மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு, விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம்பிக்கையோடும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான். நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகும். எல்லாமே உனக்கு நடக்கும். ஒரு சமயம் விபத்தில் தன் இடது கையை இழந்த ஒரு சிறுவனுக்கு ஜூடோ கற்றுக்கொள்ள ஆசை அதிகமாக ஏற்பட்டது. எனவே ஒரு வயதான மாஸ்டரின் வகுப்பில் சேர்ந்தான் அந்த சிறுவன். துருதுருவென்று இருக்கும் சிறுவன் என்பதால் எளிதாக ஜூடோ விஷயங்களை கிரகித்து கொண்டான் அந்த சிறுவன். கைதான் இழந்ததே தவிர அவன் மனது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனால் அனைத்தையும் கிரகித்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய மாஸ்டரிடம் இன்னும் பல விஷயங்களை தனக்கு சொல்லி தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். ஆனால் அவர் இதுவே உனக்கு போதும் என்று சொல்லி அவனை தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு போட்டியை அறிவித்தார்கள். சிறுவனுக்கும் போட்டியில் பங்கு பெற ஆசை இருந்தாலும் ஒரு கை இல்லாததை நினைத்து அதில் பங்கேற்க தயக்கமாக இருந்தது அந்த சிறுவனுக்கு. ஆனால் அவனின் மாஸ்டர் அவன் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவனை அதில் கலந்து கொள்ள வைத்தார். ஒவ்வொரு சுற்றாக ஜெயித்து இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டான் அந்த சிறுவன். இறுதி போட்டியில் அவனுடன் சண்டையிட்டவர் நல்ல அனுபவசாலி, திறமைசாலியும் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சிறுவன் அவரை வீழ்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டான். வெற்றியை பெற்றே விட்டான் அந்த சிறுவன். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் தன் மனதில் இருந்த கேள்வியை மாஸ்டரிடம் மறைக்காமல் கேட்டும் விட்டான் அந்த சிறுவன். ஒரே ஒரு அடி மட்டுமே நன்றாக செய்ய தெரிந்த நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய கேள்வியை தன்னுடைய குருவிடம் கேட்டான் அந்த சிறுவன். அவனை தட்டி கொடுத்த மாஸ்டர், உனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு அடி சாதாரணமானது அல்ல என்று கூறினார். மிக மிக கடினமானது அந்த ஒரு அடிதான். அந்த அடியில் இருந்து தற்காத்து கொள்ள எதிராளிக்கு உன் இடது கையை பிடிப்பது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்றார். இடது கையில்லாத அவனின் குறையை வெற்றி பெற காரணமாக மாற்றிய மாஸ்டரை பெருமை பொங்க பார்த்தான் அந்த சிறுவன். தன் குருவை வணங்கினான். தன்னுடைய குறையே இல்லாமல் செய்ததற்கு தன் குருவிற்கு 1000 முறை நன்றியை தெரிவித்தான் அந்த சிறுவன். நம்ம எல்லாருக்குமே மனக்குறை, உடல் குறை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சாமர்த்தியமாக திட்டமிட்டால் நம் பலவீனத்தை கூட நம்மளுடைய பலமாக மாற்றிவிடலாம். நம் நம்பிக்கையே நம் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருக்கும் பொழுது நம் பலவீனமெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நிறைந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றி நம் வசமாக்கிக் கொள்ளலாம். என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன்.
விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை நிற்கதியாக நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இனி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வருமளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். எதற்குமே கவலைப்படாதே. கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே அதை தூக்கி எறிந்துவிடு.